மெரிடியன் ஹோட்டலை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் நிறுவனம் கையகப்படுத்தும் திட்டம் தற்போது ரத்து செய்து தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் உள்ள பிரபல தொழிலதிபர்கள் ஒருவர் தான் பழனி பெரியசாமி கவுண்டர். இவருக்கு சொந்தமாக அப்பு ஹோட்டல்ஸ் நிறுவனம் என்ற பெயர்ல சென்னையில மற்றும் கோவையில லீ மெரிடியன் ஹோட்டல்கள் இயர்ந்து வருகிறது. இந்த நிறுவனம் இந்திய சுற்றுலா கழகத்திற்கு கொடுக்க வேண்டிய 18 கோடி ரூபாயை செலுத்த கால அவகாசம் வழங்கியும் அதை செலுத்தாதனால வராக்கடனாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் சென்னை கிளையில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில திவால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 3 நிறுவனங்கள் அப்பு ஹோட்டல் நிறுவனத்தை வாங்க முன்வந்த நிலையில சென்னை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் குழும தலைவர் எம் கே ராஜகோபாலன் சமர்ப்பித்த 423 கோடி ரூபாய் மதிப்புள்ள கையகப்படுத்தும் திட்டத்திற்கு தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் சென்னை கிளை ஒப்புதல் அளித்தது. இதனை எதிர்த்து தான் அப்பு ஹோட்டல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பழனி பெரியசாமி கவுண்டர் தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை அணுகியிருந்தார். அவர் அங்கு தாக்கல் செய்திருந்த மனுவில் சுமார் 1600 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் நிறுவனம் வெறும் 423 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுப்பது நியாயமில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கடன் வழங்கியவர்களுக்கு பணத்தை செலுத்த தயாராக உள்ளதாகவும் 450 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய தயாராக இருக்க வேண்டும், அதற்கான காலக்கெடு அவகாசம் வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிலையில லீ மெரிடியன் ஹோட்டலை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் நிறுவனத்திற்கு விற்க தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இரு தரப்பு வாதத்தையும் கேட்டு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய இறுதிக்கட்ட விசாரணை தான் இன்று நடைபெற்றது. அந்த விசாரணையில அந்த தீர்ப்பாய உறுப்பினர்கள் வேணுகோபால் மற்றும் வி பி சிங் அந்த அமர்வு முன்பு நடைபெற்ற விசாரணையின் போது தொழிலதிபர் பழனி பெரியசாமி தரப்பினோட வாதம் சரி என்று ஏற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பாயம் அந்த ஹோட்டல் லீ மெரிடியன் ஹோட்டலை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் நிறுவனம் வாங்கும் திட்டத்தையே ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் தொழிலதிபர் பழனி பெரியசாமிக்கு அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான திட்டத்திற்கு அந்த வங்கிகளினுடைய கடன் குழுமம் அதை பரிசீலிக்க வேண்டும் என்பதை உத்தரவையும் பிறப்பித்து அந்த வழக்கையே முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.